நியாயம் தீர்ப்பு ஒரு நொடியில மனுஷர்களுக்கு நேரிட்டதை பார்க்கலாம். கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தைய கீழ்ப்படியாம விசுவாசிக்காம கண்மலைய பேச சொன்ன இடத்துல அவர் அடிச்சிட்டாரு. லோத்தின் மனைவி அந்த தூதர்கள் லோத்தோட குடும்பத்திற்கிட்ட நீங்க திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியும் லோத் மனைவி திரும்பி பார்த்துட்டாங்க. அந்த நொடியிலே அவங்க உப்பு தூண் ஆயிட்டாங்க. மூன்றாவது ஊசா உடன்படிக்கை பெட்டிய கோகாத்தின் புத்திரர்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல இருக்கு. ஆனா தாவீது அத மாட்டு வண்டியில கொண்டு வந்ததால மாடு மிரண்ட போது பெட்டி அசைந்ததால ஊசா அதை பிடித்ததால அங்கே அவன் மரணத்தை சந்தித்தான். அப்போ இந்த மாதிரி தான் கர்த்தருடைய வருகையில, அதாவது ரகசிய வருகையில கிருபை கிடைச்சா எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்லனா இந்த மாதிரி நியாயம் தீர்ப்பை சந்திப்போம். அதனால விசுவாசமாய் இருந்து அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ சித்தத்தை செய்யணும். இத குறித்து தயவு செய்து சிந்தித்து பாருங்க.